ஒரு நிறுவனத்தில் ஆரோக்கியமான நிறுவன கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்று சில கட்டுப்பாடுகள் உள்ளன, சில விதிமுறைகள் உள்ளன. அவை யாவை? அவை எவ்வாறு நாம் நிறுவி நிகழ்த்தி வெற்றியை அடையலாம்? நஞ்சு கலந்த பணியாளர்களை உடனே தூக்கி அடிக்க வேண்டும். நஞ்சு கலந்த பணியாளர்கள் மொத்த பணியாளர்களையும் மாற்றி விடுவார்கள். சிறப்பான பணிக்கு வெகுமதி அளிக்க வேண்டும். அரசியல் செய்பவர்களுக்கு அல்ல. தவறான நபர் பதவி உயர்வு பெறும் பொழுது சிறந்த பணியாளர்கள் சிதைந்து போய்விடுகிறார்கள். அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் அந்த பணியில் சேர்த்து அவர்கள் அதை தங்களாலான கான்ட்ரிபியூஷன், அதாவது பங்களிப்பை கொடுப்பதற்கு வெகு காலமாகிவிடும். இதனால் உற்பத்தி தேக்கம் நிச்சயம் நகரும். சிலருக்கு மட்டும் பணியிட வசதி, பதவி உயர்வு வழங்குவது என்றைக்குமே தகாது. அதுபோல் செய்யும் பொழுது சிலர் மட்டும் என்ன சிறப்பானவரா என்ற கேள்வி வந்து விடுகிறதல்லவா? ஆனால் பேதம் பார்த்து பணி உயர்வு வழங்கப்பட்டால் நம்பிக்கை நாசமாகி விடுகிறது. ஆஹா, நாம் என்னதான் வேலை செய்தாலும் நமக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் தானே மேலோங்கி நிற்கும். மனிதர்கள் மதிக்கும் தலைமை பொறுப்பு முதலாவதும் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் வளர விடாதவர்கள் எந்த காலத்திலும் தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு அனுமதிக்கவே கூடாது. ஏனென்றால் தலைமை இவ்வளவுதான் இருக்கும், அதில் அத்தனையும் நடக்கும். அதை செய்யும் பொழுது எங்கேனும் ஒரு தொய்வு ஏற்பட்டாலோ, ஒரு ஊசி குத்தி கொஞ்சம் இவ்வளவு காற்று வெளியில் சென்றாலோ அந்த பலூனின் நிலைமை என்ன? அதை போலத்தான் நிறுவனத்தின் நிலைமையும். யார் கருத்துக்களை துணிந்து கூறும் கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும். என்ன கூறுகிறீர்கள், என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை தெளிவாக எடுத்து கூறுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் இல்லை இல்லை என்று தயங்கிக் கொண்டே பேசிவிடுவார்கள். அது எதிர்மறை விளைவுகளை தந்துவிடும். சில நேரங்களில் அது வளர விடாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது எதிர்மறை விளைவுகளை கொண்டு வந்துவிடும். மற்றவர்களை அங்கீகரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். மதிக்கத்தக்க அன்பு செலுத்தக்கூடிய இடங்களில் பணியாளர்கள் வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி போவதற்கு முடியவே முடியாது. ஏனென்றால் மதிக்கத்தக்க அன்பு செலுத்துகின்ற இடங்களில் பணியாளர்கள் அவர்களோடு இணைந்து விடுகிறார்கள் அல்லவா? பதவி உயர்வில் இருப்பவருக்கோ யாருக்கும் விதிமீறிய பதவி உயர்வு வழங்கவே கூடாது. அது இருந்தாலும் அந்த வரிசையில் வந்தாலும்